நண்பர்களுக்கு வணக்கம். அருமை சகோதரர் கே ராஜன் அவர்கள் ஒவ்வொரு விழாவிலையும் பேசுறது ஆரோக்கியமான விஷயமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பேரரசு பேசியதும் முதல்ல ஆரோக்கியமா இருக்குன்னாரு, அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு. எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும். முதல்ல இந்த மலையாள பட உலகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னா, திடீர்னு மலையாள படம் பெரிய பட கம்பல்னு போன் வந்துச்சு. 10 வருஷம் இருக்கு நினைக்கிறேன், பிரம்மச்சாரி. அந்த படத்துல மோகன்லால் ஹீரோ. அந்த படத்துல நான் போய் நடிச்சேன். அப்பதான் ஏன் மலையாள சினிமா நல்லா இருக்கு, தமிழ் சினிமா இவ்வளவு மோசமா இருக்குங்கிறது அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படத்துல ஹீரோயின் மீனா. அப்ப நான் அவ்வை சண்மி படத்துல நடிச்சேன். அவ்வை சண்மி படத்துல நடிக்கும்போது 7 பேர் அவங்க கூட வருவாங்க. எத்தனை பேர்? 7 பேர். ஆனா மலையாள படத்துல 2 பேர் தான் வந்தாங்க. இது மீனா 2 பேர் தான் வந்தாங்க. அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க. மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது. அதே மாதிரி கேரவன் எல்லாம் கிடையாது. எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, பத்திரிகையாளர்களுக்கு சினிமாக்காரங்களும் தெரியணும். இன்றைக்கு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிகாரங்களை கூப்பிடுறது இல்லை. மலையாள டெக்னீஷியன்ஸ் தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா இங்க விட சம்பளம் பாதிங்க. இந்த தலையாற்றா பாருங்க பேரரசு, அவர் தெரியும். அது மட்டும் இல்ல, நீ கல்யாண மண்டபத்தில் தங்கினாலும் தங்கிடுவாங்க. அப்படி இந்த துறை நம்ம வாழ வைக்குது. இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்க மாதிரி அங்க எங்கேயுமே ஸ்ட்ரைக்கே கிடையாது. ஆனா அம்மா ஸ்ட்ரைக் பண்றாங்க, அது ஒரு விஷயம். அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. பிரச்சனையே இல்ல. கோர்ட்ல யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டேன்ட்டாங்க, போலீஸுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. இங்க உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி, அவங்க பெரிய நிறுவனம் வச்சிருக்காங்க, அவங்களே வர முடியாதுட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை. இந்த மீட்டு பிரச்சனையால மலையாள படம் உலகம் ஒளிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமா ஒற்றுமையா செயல்பட்டாங்க. சரி, இப்ப நம்ம தமிழ் படத்துக்கு வருவோம். தமிழ் படத்துல இன்னைக்கு ராஜன் சொல்றாரு, பேரரசு சொல்றாரு, பெப்சி செல்வமணியே பழம்பிட்டாரு. 1000 கோடி நாங்க வரி கொடுக்கிறோம், ஆனா எங்களுக்கு ஒன்னும் செய்யலன்னா எப்படி? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அழுதாத்தான் பால் அம்மாவே கொடுப்பா. அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி புரட்சியாளர் எம்ஜிஆர் வருஷத்துக்கு 3 மாசம் தமிழ் படம் போடுன்னு சொன்னாரோ, அதே மாதிரி தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்கு, உனக்கு வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ, அந்த மாதிரி இந்த அரசுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம தட்டல, கேட்கல, அழல. இதான விஷயம். ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமா நின்று போய் இன்னைக்கு நம்ம சினிமால இருந்து போய் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் முன்ன நின்று அந்த 90 ஏக்கரை கொடுத்திருக்காரு. அதாவது மறுபடியும் புதுப்பிச்சு. அந்த மாதிரி நீங்க கேளுங்க. நாங்க தமிழ், உங்க அப்பா டாக்டர் கலைஞர் தமிழ்ல பேர் வச்சா வரி விலக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வரி விலக்கு கொடுங்க. கேளுங்க. கேட்கலையா வேகமா தட்டுங்க. தட்டுனா திறக்கலையா போராட்டம் நடத்துங்கய்யா, ஒரு ஊழல் நடத்துங்க. தமிழ் சினிமா என்ன காரணம்னா, இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்னங்க எல்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க? எத்தனை பேர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க? ஒரு 8 பேர் இருக்குமா, இல்ல 10 பேர் இருக்குமா? மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர், அவங்கள பத்தி யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டுக்காரில பயணப்படுறாங்க. இந்த நடிகர்களுக்கு எவ்வளவு வெளிநாட்டுக்காரு நாம தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து இந்த 1 வருஷம் தேர்தல் வருது, இந்த நேரத்தில் தட்டினாதான் திறக்கும். ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க. சினிமாவில் தமிழ் மலையாள சினிமால பயங்கிறதே கிடையாது, எல்லாம் சேட்டாதான். இவரே மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு,
கூட்டு வாங்குறாரு, மோர் வாங்குறாரு. நம்ம நம்ம ஹீரோஸ் யாருன்னா அப்படி பண்ணுவாங்களா? அண்ணே அது தப்புண்ணே. நம்ம இமேஜை காப்பாற்றணும். அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செய்து இந்த ஒரு வருஷத்துல கேட்டாதான் அடுத்த 5 வருஷமாவது நீங்க வரி விலக்கு பெற முடியும். குறைஞ்சபட்சம் அந்த வரி விலக்கு கேளுங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த வரி விலக்கு. நன்றி சார். அப்போ மலையாளத்தில் தான் கொடுக்குற தண்ணி. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இந்த ஒரு வருஷத்துல நீங்க கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இன்றைக்கு விநியோக சங்க தலைவர் இருக்காரு, இந்த இயக்குநர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு பேரரசு. ஒற்றுமை ஒற்றுமை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கிலோ கூப்பிடுங்க. எப்படி போய் பெப்சி செல்மணி வாங்கினாரு? அவர் தானே போன முதல்ல எடப்பாடி பழனிசாமி 5 கோடி ரூபாய் வாங்கினாரு. இப்போ அதே செல்மணி தானே போய் வாங்கியிருக்காரு ரினியூவேஷன். அந்த மாதிரி தயவு செய்து சிறிய படங்களுக்காகவாவது பெரிய ஆட்களை விட்டுருங்க. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு, இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்துக் கொண்டிருப்பதே இந்த அரசு தான் சொல்றவங்க இருக்காங்க. நான் மறுக்கலை. இன்றைக்கு உலகநாயகன் கமலஹாசனே இறங்கி ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு ஓப்பனா சொல்றாரு. அப்போ அரசு கிட்ட கேளுங்க, இல்ல ரெட் ஜெயின்ட் சன் பிக்சர்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க. நீங்க எடுங்க, எடுத்து நீங்களே தியேட்டர் போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க. அப்படி சின்ன மாதிரி நீங்க ஒன்னும் எனக்கு எங்களுக்கு படம் வாங்கன்னா உடனே காசு தர வேண்டாம். வாங்கி தியேட்டர்ல போட்டு தியேட்டர் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் ஜெயின் மாதிரி கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு விநியோகஸ்தரும் செய்யாத விஷயத்த தப்பா நினைச்சுக்காதீங்க ராஜன், நான் விநியோகஸ்தர் சொல்லல. ஏன்னா இப்படி செஞ்சாதான் உருப்படும். ஏன்னா யாருமே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்றது போனா என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அப்படி அந்த எண்ணமே வேண்டாம். இதே ரெட் ஜெயின்ட்டையும் சன் பிக்சர்ஸ்லயும் போங்க, ஒரு 10 படத்தை வாங்குங்க. வாங்கின எப்படி வாங்கி நீங்களே தியேட்டர்ல வெளியிடுங்க. வந்த வருமானத்தை கொடுங்க. வரலையா நாம என்ன செய்ய முடியும்? முடிஞ்சு. இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவுக்கு மேல் என்னடி கோவம் பாஸ் ஆயிடுச்சு, டிராகன் பாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேர சொல்லல. தமிழ் மக்களுடைய பல்ஸ பிடிச்சிக்கிட்டாங்க அவங்க. அதாவது இன்னைக்கு டைவர்ஸ் எப்படி இருக்கு, பிரேக்கப் லெவல் எப்படி இருக்குங்க தெளிவா சொல்றாங்க. இல்ல கமர்ஷியலா போயிருங்க. ஒண்ணு கமர்ஷியலா போங்க, இல்ல யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க. இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்க பழைய மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்காம, ஆரம்பத்துல மலையாள படம் எல்பிசில ஓடும். அப்ப அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்க போய் பார்ப்போம். எப்போ 1972 மலையாள படம் அப்படித்தான் ஆயிடுச்சு. ஆனா இன்றைக்கு மலையாள பட உலகம் கதையில மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு இன்னைக்கு தமிழ்ல அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னு சொன்னா அவங்க தான் உயர்ந்திருக்காங்க. நாம கல் தோன்றா மண் தோன்றா கலத்தை மூத்த குடின்னு சொல்லிவிட்டு இறங்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் கூட ஏறல. ஏன் நீங்களே சொல்லுங்க. ஏப்பா நாங்க நாகர்கோவில், மதுரை, தூத்துக்குடி எல்லாம் கேரளால இருந்து தொழிலாளர்களை கூப்பிடுறோம். அதே சம்பளத்துக்கு நீங்களும் வாங்க, சின்ன படத்துக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு லாபம் போடுங்க ஐயா, சட்டத்தை போடுங்க. நீங்க எப்படி நாங்க சின்ன படத்துக்கு, அதாவது எப்பவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒண்ணு அல்லவே அல்ல. 30 லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறாங்க, அதே 300 கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க. இந்த இல்லையா, ரெண்டு ஒண்ணு இல்ல. அப்ப நீங்க அந்த மாதிரி, அதாவது எப்படி மார்க்கு குறைவா வாங்குற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக்கூடத்தில் ஏற்படுத்தி இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த அரசாங்கமும் சன் பிக்சர்ஸும் ரெட் ஜெயின்ட்டும் என்ன செய்ய போறாங்க, உட்கார்ந்து பேசுங்க. பேசுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இன்னும் 1 வருஷம் தான் தேர்தலுக்கு இருக்கு. ஏன்னா உங்க வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமா போய் சென்றடையும். எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் செய்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாம் ஓட்ட போட்டுருவான். ஆனா ஒண்ணுமே செய்யலாம், ஒண்ணும் கிடைக்காது. இதை புரிஞ்சுங்க. இதுக்கு மேல டீட்டெயிலா நான் பேச விரும்பல. ஏன்னா நான் பேசி இப்போ ராஜனும் பேரரசும் பேசி என்ன எல்லாரும் ஒன்றுபடுங்கள். அதான் இன்றைக்கு பாருங்க, ரேஷியோ கூட எனக்கு உடன்பாடு இல்லை.
அந்த வீடு சதவீதம் பாத்தீங்கன்னா பெப்சிக்கு ஒரு சதவீதம், நடிகர்களுக்கு ஒரு சதவீதம், சின்னத்திரை கலைஞர்களுக்கு கூட ஒரு சதவீதம் இருக்கு. இயக்குநர் சங்கத்துக்கு இருக்கா? இந்த கேள்வியா நீங்க கேட்கல டைரக்டர் பேரரசு? உங்க இயக்கத்துல இயக்குனர் சங்கத்துக்கு தனி, இப்போ சின்னத்திரை சங்கம் கூட தனியா வச்சிருக்காங்க, நடிகர் சங்கம் தனியா வச்சிருக்காங்க. அவங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெப்சில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது குறைவா இருக்கும். அப்ப மரியாதை என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாம் ஆராய்ந்து தினசரி பார்த்து 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 தான் இதை நான் கடைசி கட்டமா நான் பேசுறேன். தயவு செய்து அரசாங்கத்திடம் நல்லுறவை வளர்த்து கொண்டு இந்த விஷயங்களை பேசுங்க. ஒண்ணு, சின்ன படங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் எப்படி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குது அதை ஒண்ணு கேளுங்க. வரி விலக்கு, சின்ன படங்களுக்கு முழு வரி விலக்கு இல்ல வேண்டாயா, எல்லாம் உங்க அப்பா சொன்ன மாதிரி, டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரி நாங்க தமிழ்லே பேர் வைக்கிறோம், எங்களுக்கு முழு வரி விலக்கு. உங்க அப்பா செஞ்சதை கொடுங்க. உங்க அப்பா கொடுத்த நிலத்தை எங்களுக்கு திருப்பி போய் கொடுத்துருக்கீங்க, நன்றி, பாராட்டுகள். அதே மாதிரி உங்க அப்பா கொடுத்த அந்த தமிழ் படங்களுக்கு தமிழ் பேரில் வைத்தால் வரி விலக்கு சொன்னார்ல, அதை கொடுங்கன்னு ஒரே வார்த்தை கேட்டா போதுங்க. மாத்த என்ன சொல்ல போறாரு? அவங்க அப்பா செஞ்சது தானே, யாரும் எதுக்கவா போறாங்க? இன்னும் சொல்ல போனா எல்லா கட்சிகளும் அந்த செயலுக்கு ஆதரவு கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அதை செஞ்சீங்கன்னா தான் இன்னைக்கு சின்ன படங்கள் உருப்படும். இல்லாட்டி பேசிக்கிட்டே இருந்து இந்த மைக் கூட போயிட்டே இருக்கும், 4 பேர் போடுவாங்க, போட மாட்டாங்க. அதனால நான் இந்த சூழ்நிலை நான் சொல்றது என்னன்னா, அவங்க மலையாளத்தில் உள்ளவங்க எவ்வளவு சிறப்பா இன்னைக்கு படம் எடுத்து இன்னைக்கு தமிழ்ல மொழி மாற்றம் செய்ய கொண்டு வருகிறார்கள். ஆனா நாம இன்னைக்கு பெரிய படத்தை கூட நேரடியாக தான் ரிலீஸ் பண்றோமே தவிர மொழி மாற்றம் செய்து ரிலீஸ் பண்ணல. அதனால தயவு செய்து இந்த கோரிக்கையை முன்னெடுத்து ராஜனும் பேரரசும் கொண்டு போய் அவங்கவுங்க சங்கத்துல யூனியன்ல சேர்த்து ஒரு ஒற்றுமையாக, அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதுல ஒருத்தர் கிளாச்சிக்கிட்டு போறது, ஒருத்தர் கோச்சிட்டு போறது, அவர் அரசியல் பண்றது, இவர் அரசியல் பண்றது, அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு பேரரசு கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், அதை மறந்துடுங்க. அண்ணா அப்ப நீங்க இல்லையா? அதே சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், ஆமா நான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவன் சொல்லுங்க. நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா சினிமால வேண்டாம். அத மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நிச்சயமா நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யாராவது ஒருத்தர் மணி கட்டணும், மணி கட்டிட்டேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். சக்தி சரணன் சொல்ல சொன்னாரு. இதுல பேரரசையும் ராஜனையும் நான் என்னுடைய இதயத்திலிருந்து நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு விழாவிலையும் இதை தவறாம பேசுறாங்க. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் வீரியமாகவும் சில நேரம் ராஜன் பேசிடுவாரு. அதுல எனக்கு ஆட்சேபனையே இல்லை. இந்த போராட்டம் தொடரும். இந்த 2 பேரோட இல்லாம 100க்கு 100 தமிழ் சினிமா உலகத்தில் உள்ளவங்க சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா சின்ன படங்கள் வாழும். அவங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.